உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 9/3/2024 சோபகிருது வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. காலை 8:03 மணி வரை. அதன் பிறகு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். காலை 8:49 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சதயம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு. அதற்கான பரிகாரம் தயிர். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் காளகஸ்தி சிவபெருமான் ரதோற்சவம். இன்றைய பொது பலன்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சனி பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மற்றவங்க ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரை நம்புவது என்ற குழப்பத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழல் ஏற்படும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களிடையே செல்வாக்கு உயரும். வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டங்கள் விரிவடையும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க. பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான பலன்கள் உண்டு.
ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் நீங்கள் ஆளாவீங்க. எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். கவனம் மறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் அதிக அளவில் குழப்பமடையக்கூடிய சூழல் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.